அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு ராகு நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காண்போம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரை சனிபகவான் நட்சத்திரத்தில் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுபவன் சஞ்சாரம் செய்ய போகிறார். ராகுவுக்கு நட்சத்திரம் சாரம் கொடுத்த சனி ராகுபவன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் சனிபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 1 முதல் மாசி மாதம் 10ஆம் தேதி வரை ராகு நட்சத்திர பெயர்ச்சி ஆகும்போது கன்னி ராசி என்பதற்கு என்ன மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் நடத்திங்க. நன்றி. கன்னி ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியிலே அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு கேது வருகிறார். நேர் 7ஆம் வீட்டிலே சனிபகவான் நட்சத்திரத்திற்கு ராகு வருகிறார். மே மாதம் 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பலன் இருக்கிறது. பாக்கியத்திலே குரு அமர்ந்து கன்னிராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார். சனிபகவான் கன்னிராசிக்கு 6ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வருட கிரகங்கள் 4 கிரகங்களில் 2 கிரகங்கள் மிக பலமாக இருக்கிறது. சனி பகவானும் குரு பகவானும் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்களை நல்ல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 9 மாதமாக நேர் 7ஆம் வீட்டிலே கலத்திரஸ்தானத்திலே ராசிநாதன் புதனுடைய நட்சத்திரத்தில் ராகுபவான் சஞ்சாரம் செய்தார். கன்னிராசிக்கு ராசிக்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் புதன். புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக கன்னிராசி என்பதற்கு நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருந்திருப்பீங்க. உங்கள் வேலை பறிக்கப்பட்டிருந்திருக்கும். உங்களுடைய தொழிலில் வருமான குறைபாடு ஏற்படுத்தி கொண்டிருந்திருக்கும். புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது புதன் இரட்டைத்தன்மை உள்ள கிரகம், மாத கிரகம். மதில் மேல் உள்ள பூனை போல் இந்த பக்கம் குதிக்கலாமா அந்த பக்கம் குதிக்கலாமா அப்படின்னு மதில் மேல் உள்ள பூனை போல் ராகு புதன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய வேலை தொழில் வருமான நிலை இருந்திருக்கும். ஜென்ம ராசியில் கேதுவும் 7ஆம் வீட்டில் ராகுவும் அமர்ந்து கடந்த 9 மாதமாக வனவாசம் அனுபவித்தீர்கள். இனிமேல் உங்களுக்கு வசந்த காலம் ஆரம்பிக்க போகிறது. இப்படியும் பார்த்தீங்கன்னா சனி பகவானாலும் குரு பகவானாலும் 100% வெற்றி வாய்ப்புகள் உண்டு. பணப்பிராப்தம் உண்டு. தடை தாமதங்கள் நீங்கி வனவாச காலம் நீங்கி வசந்த காலம் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது கன்னிராசிக்கு 6ஆவது வீட்டிலே ராகு நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி சனி பகவான் வருவது போல் பூர்வீக சொத்துக்கள் வழியில் கன்னிராசி என்பதற்கு போட்டி பொறாமை பகை விரோதம் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா நிவர்த்தியாவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரிவினை இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. சனி பகவானுடைய நிலை கன்னிராசிக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. பகை போட்டி பொறாமையெல்லாம் நீங்கும். எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டிடலாம். உடலில் நோய் நொடி இருந்துச்சுன்னா நல்ல மருத்துவருடன் சென்று மருந்து மாத்திரை எடுக்கும்போது நோய் நொடி தொந்தரவு முழுமையாக நீங்கும். வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, ஒரே கஷ்டமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல்
சனி பகவான் நட்சத்திரத்தில் நேர் 7ஆம் வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராகு என்றால் நிழல் கிரகம், பிரம்மாண்ட பேரின்ப கிரகம். ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி. கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் ராகு வரும்போது பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். மற்ற வீடுகளில் வரும்போது ராகு கொடுத்து ஏமாற்றுவார். 18 ஆண்டுகால ராகு திசையை சந்திக்கக்கூடியவர்கள் கன்னிராசி அன்பர்கள். இந்த 18 ஆண்டுகால ராகு திசையில் கடைசியாக வரக்கூடிய ஒரு 3.5 ஆண்டு காலம் சூரிய சந்திர செவ்வாய் புத்தி வாழ்க்கையில் ஒரு மூலையில் உட்கார வச்சிடும். அதற்கு முன்னாடி சுக்கிர புத்தி வரை பெரிய அளவு குடும்பத்துக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் மறைச்சி கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் ஊர் அறிய உலகறிய ராகு திசையில் கடைசி 3.5 ஆண்டு காலம் வெளிச்சத்தில் போட்டு பகீர்னு சபையில் போட்டு உடைத்து விடுவார். நேர் 7ஆம் வீட்டிலே ராகு பகவான் சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது கன்னி ராசி அன்பர்கள், உத்திர நட்சத்திரம் 3 பாதங்களில் பிறந்தவர்கள், அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்கள், சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்களில் பிறந்தவர்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீங்க. குறிப்பாக பெற்றோர்கள் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் மறைக்காதீங்க. சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக உங்களுக்கு ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் அப்பாவுக்கு தெரியாமல் மறைச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது குடும்ப பெரியவரிடம் சொல்லி கல்யாணம் பண்ணி கொள்வது நல்லது. 7ஆம் வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். ஒரு நல்ல மாற்றங்களை காட்டுகிறது. புதிய நட்புகள், புதிய உறவுகள் கன்னிராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய இந்த 9 மாத காலம் புதிய உறவு, புதிய நட்புகள் அதிகரிக்கும். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனி பகவான். தந்தை வழி உறவுகளிடம் பகை, போட்டி, விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பங்காளி, சித்தப்பா, பெரியப்பாவிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்துக்களில் பங்காளியிடம் போட்டி போடாமல் இருக்க வேண்டும். எல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா ராகு பகவான் 7ஆம் வீட்டிலே கம்யூனிகேஷன் வழியில் இருக்கும்போது ஒரு குழப்பி விட்டு போயிடுவார். செல்போனு, கம்ப்யூட்டரு, மீடியா, தொலைத்தொடர்பு வழியில் வேலை செய்யக்கூடியவர்கள் பெரியளவு பெயர், மதிப்பு, மரியாதை உயரும். கலத்தரஸ்தானத்திலே ராகு பகவான் கடந்த 9 மாதமாக ஏற்படுத்திய கலத்தர சுகத்தை கெடுத்து கொண்டிருந்த ராகு கலத்தர சுகத்தை கொடுக்கிறார். கலகமான மனநிலை மாறும். பண கஷ்டம் நீங்கும். வேலை தொழில் நன்றாக இருந்தாலே பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். கன்னி ராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் பண கஷ்டம் நீங்கிறது. உங்களுடைய மன கஷ்டமும் நீங்குது. ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது கோடி ரூபா கொடுத்தா கூட இப்போ உங்களுடைய மனசு சந்தோஷப்படாது. ஏன்னா ஜென்ம ராசியிலே கேது வரும்போது பற்றற்ற நிலையை ஏற்படுத்தி விடுவார். பல ஏக்கர் சொத்து நிலம் இருந்தாலும், பங்களா வீடு இருந்தாலும், இந்த கேது ஒரு மூலையில் உறவினர்களை விட்டு, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை விட்டு ஒரு மூலையில் தனிமையில் உட்காந்துருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடியவர். தானே ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு யோசிக்க வைப்பவர் தான் கேது. கன்னி ராசி அன்பர்களுக்கு கேது துன்பத்தை கொடுத்தாலும் பின்னாடி இன்பத்தை கொடுக்க போகிறார்.
ராகு 7ஆம் வீட்டில் அமர்ந்து கெடுபலன்களை கொடுத்தாலும் எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் உங்களுக்கு வந்து நற்பலன்களை கொடுக்கிறார். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில் மூலம் வேலையின் மூலம் கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியாக வேலை ரீதியாக கடன் பிரச்சனை தீரும். சொத்து பத்து நிலம் வழியில் கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா குறைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 6ஆம் வீட்டிலே சனி பகவான் ராகு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பகையாளி எதிரிகள் தொல்லை நீங்கும். கடன் வழியில் வந்த பிரச்சனையெல்லாம் குறையும். நோய் நொடி தொந்தரவுகள் நீங்குகிறது. நல்ல வேலை கிடைக்கிறது. தொழில் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி தடையின்றி வருமானங்களை கொடுக்க போகிறது. பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், தாத்தா அப்பா காலத்தில் செய்த தொழில், பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயிகள் கொஞ்சம் வந்து கவனமாக கூடுதல் கவனம் எடுத்து கஷ்டப்பட்டு உழைக்கும்போது பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தடையின்றி வருமானம் வரும். தந்தை காலத்திற்கு பிறகு பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த எதிர்வரக்கூடிய 9 மாத காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட தொந்தரவுகள் கன்னி ராசி என்பதற்கு இந்த 9 மாத காலம் நிவர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உயர்கல்வி படிப்பதில் தடை, ஒரு குழப்பமான மனநிலை கன்னிராசி என்பதற்கு நிவர்த்தியாகும். மே மாதம் 1ஆம் தேதி முதல் குருபகவான் பார்வை கன்னிராசிக்கு இருக்கிறது. ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது ஏற்படுத்திய குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஜென்ம நட்சத்திரத்தில் நட்சத்திர பாதத்தில் கேது பகவான் வரும்போது அதிகமான மனக்குழப்பம் ஏற்படும். இதை தலையில் ஒரு 100 கிலோ வெயிட்டை வச்சு அழுத்துற மாதிரி, நானே எல்லா வேலையும் செய்கிற மாதிரி, கண் வலி, தலைவலி, பல்வலி, கை கால் மூட்டு வலி இப்படிலாம் ஏற்படும். அதிகமாக இறை ஞானம் ஏற்படும். அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் தினந்தோறும் காலையில் விநாயகரை வழிபட்டு நீங்கள் செய்கின்ற செயலை தொடங்க விநாயக பெருமான் நல்லருள் புரிவார். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.